ஐயோ பாவம், உன் சிஸ்டர் இப்படி அநியாயமா போயிருக்க வேண்டாம். ஐ ஆம் சாரி செல்வி. எனக்கு இறக்கமே இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு இனிமேதானே ஒரு துணை தேவை. அது ஏன் நானா இருக்கக்கூடாது? சரி, நான் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறியோ சொல்லு, அப்படியே நடந்துக்கிறேன். என்னையே எப்படி வர? நாம எப்ப நெருப்பு சுத்தி வர போறோம்னு கேட்கத்தான். செல்வி, எனக்கு இருக்கிற பணத்துக்கு எதையும் என்னால வாங்கிட முடியும். உன் மனசை தவிர நீ மனசார என்னை ஏத்துக்கணும் தான் வெயிட் பண்ற. அதுக்காக என்ன காலம் பூரா காக்க வைக்கிறாத. என் பொறுமை வெறிய மாறிடக்கூடாதுன்னு பயப்படுற. அதுக்கு நீயே காரணமா இருக்காது. இதத்தான் சொன்ன. ஊருக்கு போய் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஒரே ஒரு வாரம் தான் வருவேன். வந்த உடனே நம்ம கல்யாணம் நடக்கணும். அப்படியே இந்த பக்கம் ஏன் தனியா வந்த? உதவிக்கு உங்களை கூப்பிட்டு பார்த்தேன், நீங்க வரவே இல்லை. எதுக்காக வந்த? தாயக்கட்டும். ஆனா ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்து பேச்ச ஆரம்பிக்க தெரியல. அதான் காரணம். முன்னாலே சொன்னதுதான், எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிற நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிடணும். இனியும் தள்ளி போடக்கூடாது. இத பாரும்மா, பிரசாதனை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கட்டாயப்படுத்தல. வேற பையனை பார்க்கலாம். என் பையனை பிடிக்கலன்னு வெளிப்படையா சொல்லிடு. ஐயோ, அதெல்லாம் இல்ல. உங்க பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என் மகன் எனக்கே பிடிக்கலன்னா எப்படி? உம்மானா? What do you mean? நான் உங்களுக்கு மனைவி ஆயிட்டா அவன் எனக்கு மகன் தானே? No, it's silly. விபரீதமான எண்ணங்கள்லாம் உனக்கு ஏன் தோணுதுன்னு எனக்கு புரியல. கல்யாண வயசுல எனக்கே ஒரு பிள்ளை இருக்கும்போது உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 4 பேர் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? எனக்கும் அப்படித்தானே. அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க அப்ளிகேஷன் போட்டவ பிள்ளைக்கு வலை வீசி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு அதே 4 பேர் பேச மாட்டாங்களா? உங்க அக்காவோட கடைசி விருப்பம் என்ன அதாவது தெரியுமா? இந்த வீட்டுக்கு மருமகளா நான் வரணும்னு எழுதி வச்சிருந்தா. அப்புறம் இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு அக்கா விருப்பப்பட்டா. உங்களுக்கு மருமகளா வரணும்னு சொல்லலையே. இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகுற, உங்க குழந்தைங்களுக்கு தாய் ஆகுற, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. லுக்கியா செல்வி, உனக்கு 18, எனக்கு 46. அண்டர்ஸ்டாண்ட்? 18, 46 இதெல்லாம் பெரும் எண்ணிக்கை தான். கல்யாணங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. Well said, well said. 18 and 46 are mere numbers. அடாடாடாடா அடாடாடாடா. கீட்ஸ் சொல்லல, ஷெல்லி சொல்லல, நம்பு ஷெல்லி சொல்லிட்டாடா. பைத்தாரா, ஏதாடா முக்கியம்? பாண்டேஜ் தாண்டா முக்கியம். பைத்தாரா, இந்தாப்பா 18th இன்று ஒப்படைச்சுட்டேன். ஆண்டவனுடைய அற்புதமான படைப்பு என்ன சொல்ல? மனுஷன். மனுஷனுடைய மகத்தான படைப்பு 3 முடிச்சு. அதத்தான் போட்டுருங்கிற. தீப்பிட்டீங்கடா. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு நீ ஃபீல் பண்ணா பெட்டர். அந்த தப்ப பண்ணிடுங்கிற.
நாளைக்கு காலையில வருவேன், வழக்கம் போல இன்டு எடுத்துக்க வருவேன். அப்ப நீ எஸ்ங்கிற, இல்லைன்னா நான் எஸ் விடுவேன். உனக்கு எனக்கு இல்லடிமா, உனக்கு தாண்டா. வெக்கத்தை பாரு, வெக்கத்தை. பைத்தாரா பைத்தாரா ஒட்டு பட்ட வெக்கமா இருந்தா இந்த பிளவர் வேஸ்ட்ல பிளவர் சுருக்கி வச்சுடு, நான் பார்த்து புரிஞ்சுக்கிறேன். போன வார்த்தை ஆண்ட உடனேங்கடா, மாட்டுப்பொன் 3 நாளா கேட்டு இருக்கா. என்னப்பா நீ காப்பி கொண்டிருக்க? செல்வி எங்க? இன்னும் எழுந்திருக்கீங்க? எழுந்திருக்கலையா? பசங்களாம் எழுந்துட்டாங்களா? அவங்களும் எழுந்திருக்கீங்க. ஆ, விஸ்வநாதா, விஸ்வம், டேய் விஸ்வ, என்னடா முடிவு எடுத்த? ஐயோ, பிளவரேஸ் புல்லா பூவா ரொப்பி தள்ளிட்டியா? பைத்தாரா பைத்தாரா. டேய், இப்போ பிளவரேஸ் மட்டும் நிறைஞ்சில்லடா, என் மனசும் நிறைஞ்சு இருக்கு. திருட்டு பையா, திருட்டு பையா. பிளவரேஸ்லயே கல்யாணத்தை முடிச்சுலான்னு பாக்குறியா? பைத்தாரா, எப்படா கெட்டி மேடம்? ஆனா கல்யாணம் கோவில்ல தான் நடக்கும். நோ இன்விடேஷன், நோ ஜானவாசம், நோ கும்பல், நோ கலாட்டா, நோ தடபுடன். தாலி உண்டோ இல்லையோ, இல்ல அதுவும் நோ தாலியா? கல்யாணத்துல கலந்துக்கிறவங்க நீங்க, என் குழந்தைங்க, ஐயர், அவ்வளவுதான். ஐயர் மட்டும் இருக்கிற பைத்தாரா, அவர் செய்யற காரியத்தை நான் செய்ய மாட்டேனா? ஓஹோ, தம் அடிக்கிற ஐயர்னு ஒதுக்கி வச்சுட்ட போல இருக்கு. இந்த பாருப்பா, என் ஒய்ஃபை மாத்திரம் இன்வைட் பண்ணு. ஏன்னா அவளுக்கு ஒருவேளை சமையல் காரியம் மிச்சமாகும் போலியோ. ஷூர் ஷூர். அவங்க இல்லாமலா? வாமா குழந்தை, கல்யாணமா? பிரசாதுக்கு எனக்கு லெட்டர் போட்டு உடனே வர சொல்லுங்க. பிரசாதா வேண்டாமா? வரட்டும்பா, வயசு வந்த பிள்ளை, அப்பன் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பிள்ளைண்டான்னு கிடைக்கிறது. வரட்டும் வரட்டும். அவனை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை, கூச்சமா இருக்கு. கூச்சம் பைத்தாரா? என்னைக்காவது பார்த்துதானே ஆகணும். அந்த நேரத்துல பாத்துக்கிறேன், நாட் பிஃபோர் தட். இல்லைங்க, பிரசாத் வீட்டுக்கு மூத்த பிள்ளை, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். இந்த விஷயத்துல மட்டும் யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரி சரி சரி. நோ சீமந்த புத்திரன், நோ சீர்வரிசை, நோ தட்சிணை, நோ வரதட்சிணை, நோ நாதஸ்வரம், நோ ரிசப்ஷன், நோ ஃபேண்டா, நோ ஃபர்ஸ்ட் நைட். வா பிரசாத், வா. நீ வர்றத எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்க கூடாதா? தெரிஞ்சிருந்தா காரை சேலத்துக்கே அனுப்பியிருப்பேன். பாரு, நீ வர்ற நேரத்துக்கு பசங்கள்லாம் கூட வீட்டுல இல்ல. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? என்னங்க, உங்களை தானே. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். யார் வந்திருக்காங்க? என் பிள்ளை வந்திருக்கான். உன்னை பார்க்க வைக்கப்படுறாரு பாவம். சரி சரி,
போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கோ, சாப்பிடலாம். போடா கண்ணா, போ. பாயசம் வச்சு உனக்கு சாப்பாடு போடணும். நீதான் கல்யாணத்துக்கு கூட வரலையே. இந்த புத்தகம் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தியா? தேங்க்ஸ். பிரசாத், உன் ரூம் மாடியில இல்ல, கீழே தான் இருக்கு. நான் தான் மாத்திட்டேன். Take care. வாப்பா வா. வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷமா ஒண்ணும் இல்லையே. கல்யாணம்ங்கிறது ஒரு விசேஷமான விஷயம்னா வீட்டுல விஷயம் இருக்கு. என் சங்கடத்தை நீ இந்த கல்யாணத்துல உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? என்ன பதிலையே காணோம்? குழந்தைகிட்ட போய் என்ன கேள்வி கேக்குறீங்க? ஆட்சேபம் இருந்திருந்தா ஆசையை இந்த பரிசு வாங்கிட்டு வந்திருப்பானா? என்னது? தம்பதிகள் சுகமாய் வாழ்வது எப்படி? கொண்டா எப்படி? முதல்ல நான் படிக்கிறேன், அப்புறம் நீ படிக்கலாம்.